ஆனா ராமதாஸ் இதை எளிதா விடுறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய அரசியல் கள நிலவரம். பாமகவும் மாம்பழம் சின்னமும் இனி தன்னுடைய தரப்புக்கு கிடையாது அப்படிங்கிற நிலை உறுதியான பிறகும் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை கைவிடாம மாற்று திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் இப்ப பேசப்படக்கூடிய பிளான் பி. அந்த திட்டத்தின்படி பார்த்தோம்னா பாமகவை நினைவூட்டும் வகையில புதுசா அரசியலமைப்பு உருவாக்க டாக்டர் ராமதாஸ் தரப்பு முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமக கொடியை போலவே நிறம் வடிவமைப்பு கொண்ட கொடியில டாக்டர் ராமதாசுடைய முகப்படத்தை மட்டும் சேர்த்து புதுசா கொடி உருவாக்கப்பட்டிருக்கு. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இடம்பெற்றதை நினைவூற்றதா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. இது மட்டும் இல்லாம டாக்டர் ராமதாஸ் அணியுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அன்பழகனுடைய மகன் முகிலனை தலைவராக கொண்டு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது.